ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து எப்போ அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி செகண்ட் இயர் காலாண்டர் இயர் அந்த இதில் சேர்ந்தவங்களுக்கு, அகாடமிக் இயர் கிடையாது, காலாண்டர் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் அந்த செகண்ட் இயரில் யாராருக்கு எங்கெங்கே கிளாஸஸ் இப்போ நடக்குது அப்படிங்கிற அந்த ஷெட்யூலை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ தமிழ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் இயருக்கு கிளாஸஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிபி சென்டர் திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேப்பர் இருக்குது. எம்ஏ தமிழ் செகண்ட் இயருக்கு அந்த 8 பேப்பருக்குமே கிளாஸஸ் வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நடக்குது. கிளாஸஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகி, அதாவது ஜூலை 12 ஆரம்பித்து நவம்பர் மாதம் 1 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஒவ்வொருக்கும் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோடு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 பேப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் 4 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் நடக்கும். அடுத்த வாரம் ரிமைனிங் 4, அதுக்கு அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு நடந்த 4, இப்படி வந்து உங்களுக்கு சைக்கிளிக்காக நடக்கும். கிளாஸஸ் எல்லாமே மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து 5:30 வரைக்கும் ஈவினிங் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 hours கிளாஸஸ் இருக்குது. இடையில வந்து 1 to 1:30 பிரேக் டைம். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான கிளாஸ் ஷெட்யூல். ஸோ எம்ஏ தமிழ் சேர்ந்தவங்க நீங்கள் வந்து திருச்சி தந்தை பெரியார் காலேஜில் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து எவ்ரி சண்டே கிளாஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூலில் வந்து என்னென்னைக்கெல்லாம் கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ இங்கிலீஷ். இந்த எம்ஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே கிளாஸஸ் வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னா, திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த சென்டரில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டிங்களோ அந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் அங்கே தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர் எம்ஏ இங்கிலீஷ்க்கு இருக்குது. 5 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 1 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு 4 பேப்பர் நடக்கும். அடுத்த 5வது பேப்பர் அடுத்த நெக்ஸ்ட் வீக் 19th ஜூலை நடக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 3, இது இப்படி சைக்கிளுக்காக உங்கள் கிளாஸஸ் நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு உண்டான கிளாஸ் ஷெட்யூல். ஸோ எப்பப்பெல்லாம் கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. இது எம்ஏ இங்கிலீஷ்க்கு உண்டான கிளாஸ் டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, எம்ஏ ஹிஸ்ட்ரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்குமே நாளைக்கு ஆரம்பித்து நவம்பர் 1 வரைக்குமே கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு இருக்க 5 பேப்பருமே சைக்கிளிக்காக முதல் வாரம் ஒரு 4 பேப்பர், அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 5, அதுக்கப்புறம் 1 to 3, இது மாதிரி உங்களுக்கு இருக்கிற 5 பேப்பருமே சைக்கிளிக்காக நாளையிலேருந்து எவர் சண்டே அப் டு உங்களுக்கு நவம்பர் 1 வரைக்கும் கிளாஸஸ் நடக்குது. ஸோ அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது எம்ஏ ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு உண்டான ஃபைனல் இயர் கிளாஸஸ். உங்களுக்கும் பிசிபி சென்டர் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேப்பர் இருக்குது. அதில் ஒரு 6 பேப்பர் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த 6 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எவரி சண்டே வந்து சைக்கிளிக்காக ஒவ்வொரு வாரமும் 4 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் 2 hours ஒரு நாளைக்கு 8 hours கிளாஸ் நடக்கும். மீதி இருக்க 2 பேப்பர் நெக்ஸ்ட் வீக்கில், அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 பேப்பர் அப்படி பார்த்திங்கன்னா 4 பேப்பர் வந்து அப்படியே வந்து 8 பேப்பருமே 4 பேப்பராக உங்களுக்கு என்ன ஆகும், 6 பேப்பருமே சைக்கிளிக்காக வரும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் ஜூலை 12 ஆரம்பித்து என்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 வீக் மட்டும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அந்த ப்ராஜெக்ட் கிளாஸஸ் வந்து லாஸ்ட் வீக் 2 வீக் நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த தியரி கிளாஸஸ் சைக்கிளிக்காக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எம்ஏ ஹெச்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு வந்து ஒரு 5 பேப்பர் இருக்குது. அந்த 5 பேப்பருமே சைக்கிளிக்காக நாளையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் 1 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த காலாண்டர் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தவங்க உங்களுக்கு உண்டான பிசிபி சென்டர் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அங்கே தான் கிளாஸஸ் நடக்குது. நாளைக்கு ஒரு 4 பேப்பர் நடக்கும். அடுத்த வாரம் ரிமைனிங் இருக்க 1, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து உங்கள் சைக்கிளுக்காக ஒரு 3 பேப்பர், அந்த இது வரிசையாக ஒரு நாளைக்கு 4 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் 2 hours நடக்கும். இது உங்களுக்கு உண்டான ஷெட்யூல். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்காம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எங்கே நடக்குதுன்னா, தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான். அதாவது தஞ்சாவூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இங்கே
அட்மிஷன் போட்டவங்க எல்லாத்துக்குமே திருச்சி தான் பிசிபி சென்டர். அங்கே தான் கிளாஸஸ் நடக்குது. தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடக்குது. உங்களுக்கும் 5 பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது. இந்த 5 தியரி பேப்பரும் உங்களுக்கு சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 4 பேப்பர் தான் கிளாஸஸ் நடக்கும். 4 பேப்பர் அப்படிங்கிறப்போ ஒரு பேப்பருக்கு 2 மணி நேரம் 8 ஹவர்ஸ் கிளாஸஸ். இடையில சொன்ன மாதிரி 1 to 1:30 பிரேக் டைம். இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து தியரி கிளாஸ் நாளைக்கு ஆரம்பித்து என்றைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 3 வாரம், அதாவது அக்டோபர் 11, 25, அதுக்கப்புறம் நவம்பர் 1ஆம் தேதி, இந்த 3 வாரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நடக்கும். ஸோ எம்காம் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷெட்யூல் படி கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்குமே ஒரு 5 பேப்பர் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது. ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராக்டிக்கல் இருக்குது. அது 40 மார்க்குக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராக்டிக்கல் வந்து லாஸ்ட்டாக நடக்கும். ஒரு 5 பேப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 5 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு என்றைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா உங்களுக்கும் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிளாஸஸ் நடக்குது. தியரி கிளாஸஸ் 5 கிளாஸுமே 5 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் சைக்கிளிக்காக வாரம் 4, அடுத்தது 5லேருந்து 1 to 3 அது மாதிரி சைக்கிளிக்காக நடக்குது. இந்த லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 11, அக்டோபர் 25, அதுக்கப்புறம் நவம்பர் 1 இந்த 3 டேட்லேயுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். ஸோ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷெட்யூல் படி கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து தகுந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் காலாண்டு இயரில் சேர்ந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 பேப்பர் இருக்குது. 5 தியரி பேப்பருமே என்ன அப்படின்னா சைக்கிளிக்காக ஒவ்வொரு வாரமும் 4 நாள் நடக்கும். மீதி இருக்க ஒன்று அடுத்த வாரம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சைக்கிளிக்காக 106லேருந்து 110 அது வரைக்கும் இருக்கிற கிளாஸஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு சைக்கிளுக்காக நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு உண்டான கிளாஸஸ் நாளைக்கு ஆரம்பித்து ஜூலை 12 ஆரம்பித்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 4 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ், ஒவ்வொரு பேப்பருக்கு 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 5:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. இடையில 1 to 1:30 உங்களுக்கு பிரேக். மீதி டைம் உங்கள் கிளாஸஸ் நடக்கும். ஸோ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை டைம் டேபிள் படி நீங்கள் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்களோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் மொத்தம் 5 பேப்பர் இருக்குது. உங்களுக்கும் இந்த 5 பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் கண்டினியூஸாக நாளைக்கு ஆரம்பித்து எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு நாளைக்கு கிளாஸஸ் ஆரம்பித்து உங்களுக்குமே நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு உண்டான பிசிபி சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் நடக்குது. ஸோ நீங்கள் அட்மிஷன் எங்கெங்கெல்லாம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு பிசிபி சென்டர் வந்து திருச்சி பிசிபி சென்டர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கிளாஸஸ் நடக்குது. ஸோ நீங்கள் இதில் இருக்க ஷெட்யூல் படி கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிஜி ஃபைனல் இயருக்கு உண்டான கிளாஸ் டைம் டேபிள் காலாண்டு இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விட்டுருக்காங்க. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் டீட்டெயில் போட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஏன்னா அகாடமிக் இயர் காலாண்டு இயர் இருக்கிறதுனால இப்போ 2ஆக பிரிச்சுட்டு காலாண்டு இயர் அதுக்கப்புறம் அகாடமிக் இயராக போட்டிருக்கோம். அதே காலாண்டு இயரில் யூஜி தனியாக பிஜி தனியாக போட்டிருக்கோம். பிஜிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீஸ் கட்டுறது, என்ன ரிசல்ட்டு, இதெல்லாம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதனால் காலாண்டு இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பிஜி செகண்ட் இயர் ஃபைனல் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் குரூப் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் லெஃப்ட் ஆகிக்கிங்க. ஏன்னா நிறையா குரூப்பில் இருந்தீங்கன்னா மெசேஜ் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு உண்டான குரூப்பில் மட்டும் பிஜி யூஜி காலாண்டு இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.